குடும்பத்தினுடைய சுமைகள், வலிகள், வேதனைகள் மிகப்பெரிய உச்சத்தை தூக்கி போட்டு வந்துட்டு தியாகியா இருக்கிறதுக்கு அரசியல் வராரு, சாமியா இருக்கிறதுக்கு அரசியல் வராரு. பியூஷ் கோயல் சொல்லி விட்டுருவாரா? கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிற பியூஷ் கோயல் விட்டுருவாரா? 28 ஆண்டுகளில் நான் எல்லா தலைவரோடும் பர்சனலா பேசியிருக்கேன், அணுகியிருக்கேன். அவருடைய நோக்கங்களை நான் ஆய்வுபடுத்திருக்கேன். இதுல எல்லாரும் ஒப்பிடுற அளவுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு வெரி டேஞ்சர் பொலிட்டிஷியன் யாருன்னா அது அண்ணாமலை நான் பாக்குறேன். இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஒரு பயிற்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு எழுச்சி, இது ஒரு தொடக்கம் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு தலைவர் சரிகிற போதுதான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். அண்ணாமலை நிச்சயமா நான் எடுத்த சர்வே எடுப்புல வெற்றி பெற வேண்டிய, நான் சொந்த காசு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். ஜனவரில இருந்து டேட்டாஸ் எடுத்தேன். ஓட்டு வரையும் வச்சேன். எங்க மிஸ் ஆச்சுன்னா 7% ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே போயிடுச்சு. தமிழகத்துல இன்னைக்கு ஸ்டாலின் கேட்டா இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது. ஆனா 5 மொழிகள் கொண்ட ஒருவர், இந்த மாதிரி ஒரு நபர்கள் மாற்றத்தை கொடுப்பவர்கள் அண்ணாமலை தான். இவர் வளரக்கூடாதுக்காக பாஜக சேர்ந்த உள்ளவர்களே சதி செய்கிறார்கள். பாஜக அவர் வாழ்க்கைக்கு ஆகாத பியூர் பொலிட்டிஷியன் என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாரு? அதுல இருந்து வாழ்க்கையை தொலைப்பாரா, இல்ல தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களை ஆளுகின்ற பொறுப்பை தேடி வேலை செய்வாரா? விஜய் வருகையால் அண்ணாமலைக்கு பிளஸ். நிச்சயமாக மே 4 பிறகு விழிவு பிறக்கும், காலம் விழிக்கும், நாளையும் உதயமாகும். அவருடைய சொற்கள் பிரளயம் மாறும். தலைவனுக்காக காத்திருக்கிற தொண்டர்களை தான் நான் பார்க்கிறேன் ஒழிய அது சமூகத்தில் வர செய்திகள் என்னவாக இருந்தாலும் இந்த தேர்தலில் பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். இப்படி எல்லாரும் பார்க்குறோம், வயது மூப்பாக்கிட்டாங்க. ஸோ அடுத்த கேம்னு பார்த்தோன்னா உதயநிதி, அண்ணாமலை, விஜய், இந்த 3 பேருக்குள்ள ஆக சிறந்த அறிவாளி தோப்பாங்களா? யார் 3 பேரும் கேம்ல ஜெயிப்பான்னு பார்த்துங்க. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு IPDS திருநாவுக்கரசு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். என் தமிழ் தாய் உறவுகளுக்கும் உங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும். பெரிதும் எதிர்பார்த்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு சீட் மறுக்கப்பட்டிருக்கு. பாஜகவுல முன்பு நின்ற பல்வேறு சிட்டிங் எம்எல்ஏவும் இப்போ மீண்டும் நிக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அண்ணாமலையுடைய தொண்டர்கள் மனநிலை என்னவாக இருக்கு? சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். மனநிலை எல்லாம் ஒன்றும் பெருசா பாதிப்புலாம் இருக்கக்கூடாது, உணர்ச்சி சொல்லப்படக்கூடாது. நல்ல தலைவனுக்கு ஒரு எதிர்காலம் உருவாயிருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். இது இந்த சீட்டு இல்ல, மறுக்கப்படுறாங்க, பழைய ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கின்றதை விட ஒரு தலைவன் ஒரு இயக்கத்திலிருந்து விடைபெற்று உருவாகுவதற்கு ஒரு அடையாளமா பார்க்கலாம். ஏன்னா பாஜக இயக்கம் இனிவரும் காலத்துக்கு தமிழகத்திலே காங்கிரஸ், இடதுசாரி, வலதுசாரி, ஏனைய எந்த கட்சிகளும் தமிழகத்தில் வளர்வதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு. இதுக்கு மேல் மாநிலம் தழுவிய மாநிலத்துடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை எவர் ஒருவர் முன்வைத்து செயல்படுகிறாரோ அவர் ஒருவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற களம் உருவெடுத்ததாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற அண்ணாமலை அவர்கள் ஒரு லீடர், உதயநிதி என்பது ஒரு பொலிட்டிஷியன், எடப்பாடி என்பது ஒரு பொலிட்டிஷியன், ஸ்டாலின் அவர்கள் செயற்கை உருவாக்கப்பட்டவர். இப்படி பார்க்க விஜய் என்பது சினிமா முகத்தின் மூலம் வந்த தலைவர், சீமான் தலைவர், ஆனால் சிந்தனைக்கு செயல் இல்லை. அப்படி பார்க்கிற போது கக்கனையும், காமராஜரையும், கலைஞரையும், அண்ணாவையும், பெரியாரையும், இடதுசாரி, வலதுசாரி, இஸ்லாமிய சிந்தனைகள், கிறிஸ்துவ சிந்தனைகள், இப்படி எல்லா விதமான சிந்தனைகளையும் உள்வாங்கி கொண்ட ஒருவர் அது அண்ணாமலை மட்டும்தான். அப்படி பார்க்கிற ஒருவர் அந்த கட்சியில் தொடர்ந்து தேய்பிரியா இருக்காம வெளியில் வந்து ஒரு புரட்சிகரமான இயக்கத்தினுடைய தலைவராக தமிழகத்தில் 2034 கேமுக்கான இந்த 2020 திமுக ஆட்சி பிடிக்கும் போது அதுக்கடுத்து திமுக எதிர்க்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியாக ஒரு எதிர்கட்சி தலைவராக இப்போ இந்த 4 ஆண்டில் பார்க்கிற போது தமிழகத்தில் ஆக சிறந்த அரசியல் தலைவர் முதலிடத்தில் பிடிப்பது அண்ணாமலை. அப்படி பார்க்கிற போது வருகிற காலங்களில் உதவியை எதிர்க்கின்ற ஒரு ஆற்றலும், திறமையும், சிந்தனையும் உட்கொண்ட ஒருவர் யாரு இருக்குன்னு சொல்ற போது அண்ணாமலையிடம் தான் இருக்கிறது. அவர் அந்த இடத்தை பிடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜாதகமும் 30 ஆண்டுகள் சிறப்பா இருக்கிறது அண்ணாமலைக்கு, உதயநிதிக்கும் சிறப்பா இருக்கிறது, விஜய் அவருக்கும் இருக்கிறது. ஆகவே யாரோருக்கும் கிரகம் சரியில்லாமல் சொல்வது, கிரகங்கள் நல்லா இருக்கிற கிரகங்கள் மோதுகிற போது அப்போது ஒரு துருவம் வெற்றி பெறும். அந்த ஒரு துருவம் 3 தடவை ஒரு துருவம் அண்ணாமலை வெற்றி பெறுவார், 31 சீமாவார். இன்னைக்கு எழுதி வச்சுங்க. தமிழகத்தில் நான் கிட்டத்தட்ட 97ல இந்த அரசியல் ஆய்வாளர் என்பது ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இப்போ ஒரு 5 ஆண்டுகள் சர்வேன்றது தொடர்ந்து 22 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இதை கடந்து எனக்கு இன்னொரு பாகம் வாழ்க்கை. பள்ளிக்கூடத்துல 1990 திமுக மாணவர் உருவாக்கப்பட்டேன். அப்புறம் ராணிமதி கல்லூரி மட்டும் கலைஞர் கொண்டு போய் ஒரு சஸ்பென்ஸ் ஆனேன். சென்னை லயலா கல்லூரியில திமுக மாணவர் உருவாக்கணும். கலைஞர் பேர்ல கலைஞர் தமிழ் பற என்ற இயக்கத்தை உருவாக்கணும். அதுக்கடுத்து அந்த கல்லூரி படிக்கின்ற போது ஒரு வருஷத்துல 2வது வருஷம் போனா 14 கிரெடிட் வேணும். 2 கிரெடிட் இருந்தாதான் எக்ஸ்ட்ரா கிரெடிட் வரும். அந்த மாதிரி கிரெடிட் கோர்ஸ் தான் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் நான் இது எடுக்கப்பட்டேன். சர்வே இது எடுக்கப்பட்டு தமிழ் அதில் தான் சர்வேன்றதை கத்துக்கிட்டேன். அந்த கல்லூரி தான் கத்துக்கிட்டேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா கிட்டத்தட்ட இந்த 97ல இருந்து இந்த 28 ஆண்டுகளில் நான் எல்லா தலைவரோடும் பர்சனலா பேசியிருக்கேன், அணுகியிருக்கேன். அவருடைய நோக்கங்களை நான் ஆய்வுபடுத்திருக்கேன். ஆனா இதுல எல்லாரும் ஒப்பிடுற அளவுக்கு ஒரு மாறுபட்ட ஒரு வெரி டேஞ்சர் பொலிட்டிஷியன் யாருன்னா அது அண்ணாமலை நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு உருவத்தில் கக்கன், காமராஜர், கலைஞர், அண்ணா, பெரியார்
இப்படி மட்டும் இல்லாமல் வளர்ச்சது கூட ராஜாஜி போன்ற கூட இந்தி தெரியும் அண்ணாமலைக்கு. பன்முகத்தன்மையோடு தோற்றத்தோடு ஒரு லீடர் உருவாகுது அபூர்வம். தமிழகத்துல இன்னைக்கு ஸ்டாலின் கேட்டா இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, உதயநிதி கேட்டா தெரியாது, மொழி தெரியாது. ஆனா 5 மொழிகள் கொண்ட ஒருவர் இன்றைக்கு உலகத்திலே பாத்தீங்கன்னா வளர்ந்து வருகிற நாடு இந்தியாவில் 2வது இருக்க தமிழ்நாடு. இந்த இடம் 1வது இடத்தை பிடிக்கும் சொன்னா இந்த மாதிரி ஒரு நபர்கள் மாற்றத்தை கொடுப்பவர்கள் அண்ணாமலை தான். விஜய் அல்ல, சீமான் அல்ல, உதயநிதி அல்ல. இன்றைய காலகட்ட தேவை மக்களிடம் ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை எதிர்பார்க்கறது யாரிடம் கிடைக்கும்னா படிச்சவர்கள் தான் கிடைக்கும். இப்ப சினிமாவுக்கு போயிட்டு 250 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு ஆடம்பரமான வாழ்க்கை விட்டு நான் இந்த பொறுப்பு வந்திருக்கேன் வாய்ப்பு கொடுக்கின்ற விஜய்க்கு அல்ல, ஒரு உயர்வான பதவியில் பொறுப்பில் அமர்ந்து கொண்டு திறமையோடு மக்களுக்கு பணியாற்றி ஐபிஎஸ் அதிகாரி பதவியை விட்டு இன்னைக்கு வந்து அரசியல் இருக்கிற ஒருவர் தான் மாற்றத்தை கொடுக்கணும். மாற்றம் டிஃபரெண்ட் யாரும் புரிய மாட்டேங்குது. மாற்றம்னா ஸ்டாலின் எடப்பாடி எல்லாம் ஒருத்தர் தான் மாற்றம், அப்படி அல்ல. இங்க ஆளுமை மிக்க ஒரு தலைவர் வேணும். அந்த ஆளுமை மிக்கும் திறமை அண்ணாமலை இருக்கு. அதனால அண்ணாமலை 31 சிஎம் கேண்டிடேட்டா நான் பாக்குறேன். ஏன் இதை முன்கூட்டி நான் சொல்றேன்னா, இத்தனை வருடங்கள் நான் கடந்து வந்த பாதையில் நான் எல்லோரும் பார்க்கிற போது மெய்சிலிக்கின்ற தலைவராக அண்ணாமலை இருக்கா நான் பாக்குறேன். சும்மா மிகப்படுத்தியோ அசல்ட்டா சொல்லல. காலங்கள் வருகிற போது ஒரு நாள் புரியும். ஓகே, நீங்க தொடர்ந்து சொல்றீங்க அவருக்கான நீங்க எடுத்த கலாய்வுல அண்ணாமலைக்கு ஆதரவான கலாய்வெல்லாம் எடுத்திருந்தீங்க. அவருக்கான வாக்குகள் சதவீதம் அண்ணாமலைக்கு ஆதரவான கலாய்வு உங்கள் பார்வை நான் மறுக்கிறேன். இல்ல உங்க பார்வை தப்பு. அப்படின்னா விஜய் சொன்னா விஜய்க்கு ஆதரவுன்றீங்க, அண்ணா கிடையாது. அதாவது யதார்த்தம் என்னன்னா விஜய் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிப்பார்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. அதுக்கான விளக்கம் சொல்றேன். ஒரு டாக்டர்கிட்ட போறீங்க, பிபி செக்அப் பண்ணா எப்படி பல்ஸ் வருமோ அது மாதிரிதான். அந்த இடத்துல உண்மையிலே வாய்ப்பு இருந்துச்சு. சதிகளை யாரும் சர்வேல வைக்க முடியாது. யாருக்கு சதி? அண்ணாமலையை வீழ்த்துவதற்கான சதி. அது சதியில் நாம் சர்வே பலிக்காது. தொடர்ந்து அவருக்கு அத்தனை லாங்குவேஜ் எல்லாம் தெரியும்ன்றீங்க, ஹிந்தி தெரியும்ன்றாங்க. அப்புறம் இது இந்த அளவுக்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கல ஏன் அந்த வாய்ப்பெல்லாம் மறுக்கப்படுது? ஏன் இந்த சதி? அதாவது ஒரு தலைவனா உருவெடுத்து தரலாம். அதுக்கிட்ட ஒரு தொகுதியில் வெற்றி பெறனா நீண்ட நாட்கள் தொகுதிக்குள்ள டிராவல் பண்ணணும், பயணிக்கணும், நிறைய பணிகளை மேற்கொள்ளணும், முன்னெடுக்கணும். அப்படி பார்க்குற போது ஒரு பக்கம் எதிரியை வீழ்த்திடலாம், துரோகியோட வீழ்த்துறது கஷ்டம். கூடைய துரோகிகள் திமுக அதிமுக சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படியோ அண்ணாமலை வீழ்த்தணும் இவங்களே ஒரு பக்கம் காங்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் 3 பேர் சேர்ந்து அடிச்சா ஒரு மனுஷன் எப்படி வெற்றி பெற முடியும்? இன்னொரு விஷயம், அண்ணாமலை நிற்கிற உடனே லிஸ்ட்லயே எடுத்துட்டாங்க, வாக்காளர் பட்டியலே எடுத்துட்டாங்க. மிகப்பெரிய சதி நடப்பட்டிருக்கு. துட்டுக்கு பணம் கொடுக்கல, திமுகவும் பணம் கொடுத்து ஏடிஎம்கே பணம் கொடுத்தாங்க. அது ஓட்டர் லிஸ்ட் மட்டும் எடுத்து மட்டும் இல்லாம கட்சிக்குள்ளே உள்ளடி வேலை பார்த்தாங்க. சோ அண்ணாமலை நிச்சயமா நான் எடுத்த சர்வே எடுப்பில் வெற்றி பெற வேண்டிய, நான் சொந்த காசு 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணேன். ஜனவரில இருந்து டேட்டாஸ் எடுத்தேன். சோ ஓட்டு வரையும் வச்சேன். எங்க மிஸ் ஆச்சு? 7% ஓட்டு ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே போயிடுச்சு. அப்புறம் மோடி வேணான்னு சொல்லி தொழில் செய்ய வியாபாரிகளா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் போட்டதால தான் போச்ச ஒழிய அண்ணாமலை வீழவில்லை. விதையாக போட்டார், இன்றைக்கு மரமாகி விட்டார் தான் பார்க்கணும். ஒரு தலைவன் தோல்விகளை சந்திக்கிறப்போ நிச்சயமா வரலாற்றில் ஒரு நாள் சரித்திரத்தில் இடம் படைப்பான். அதாவது வெற்றி பெற்ற திமிர் ஏற்படும். இன்னைக்கு அண்ணாமலைக்கு ஒரு பயிற்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு எழுச்சி, இது ஒரு தொடக்கமா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு தலைவன் சரிகிற போதுதான் நிறைய விஷயம் லேர்ன் பண்ண முடியும். வெற்றி கண்டு விட்டா அது ஏன்னா இளமையில் புதுதாக ஒரு அரசியலுக்கு வராரு, இன்வால்வ்டா வராரு. ஒரு அறிவாளி அரசியல கத்துக்கிற போது மக்களை படிக்கிறதுக்கு டைம் வேணும். டைம்லயுமே தலைவர் ஆயிடுறாரு. சோ ஆயிட்டு அதையும் ரெடி பண்ணி எப்படியாவது கட்சி உட்கட்டமைப்பு இல்ல, பூத்து கமிட்டி இல்ல, கட்சி ரூபாய் போல ஒழுங்கா வேலை பார்க்கல, எதுவுமே பிரச்சனை போது 23% ஓட்டு வாங்கினாங்கன்னா ஒழுங்கா இருந்தா 30% ஓட்டு வாங்கி சாதனை பெறத்துல இடம் பிடிச்சிருப்பாரு. இன்னும் கொஞ்சம் இன்னைக்கு இடத்த பிடிச்சா வேற மாதிரி போயிருப்பாரு. இவர் வளரக்கூடாதுன்றதுக்காக பாஜக சேர்ந்த உள்ளவர்களே சதி செய்கிறார்கள். இவருக்கான பேர் எடுத்து கூடாதுல விஷயம் இருக்காங்க. அதுல மொத்தமா பாஜக ஒரு வாழ்க்கைக்கு ஆகாதுன்னு நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் தேர்தலில் போட்டி இல்லை, நான் வேட்புமனு எதுவும் செய்யல அப்படின்ற போல சொல்றாரு. ஆனா காலங்கள் இருக்கு, இனிமேல் காட்சிகள் மாறும் அப்படின்ற போல ஒரு பேட்டியை கொடுக்கிறாரு. என்ன சார் கணக்கு வச்சிருக்காரு அண்ணாமலை எதிர்காலம்? கண்டிப்பா ஒரு பெரிய வரணுங்க. நான் ஒரு அரசியல் ஆய்வாளரா, வழக்கறிஞரா, தேர்தல் உத்தியோகப்பாளர் சொல்றேன்னா அவர் ஒரு தலைவர், தன்மான மிக்க தலைவர், சுயமரியாதை கண்ட தலைவர். அவர் நாட்டுக்கான தலைவர், இந்த மொழிக்கான தலைவர், இந்த நாடு வளர்ச்சிக்கான தலைவர். அவர் தன்னிலையாக எழுச்சி பெறுகிற, சுயமாக வருகிற இயற்கை தலைவரா இருக்கிற போது இந்த இயக்கத்துக்குள் மக்க மாட்டார். நிச்சயமாக MP மே 4 பிறகு விழிவு பிறக்கும், காலம் விழிக்கும், நாளையும் உதயமாகும். அவருடைய சொற்கள் பிரளயம் மாறும். ஏன் அவ்வளவு நாள் இப்பதான் சீட்டு இல்லைன்னு ஆகிவிடுச்சு, அந்த முடிவை ஏன் அந்த மேக்கு அவர் ஒத்தி வச்சிருக்காரு? எல்லாத்துக்கும் ஒரு காலங்கள் நேரங்கள் இருக்குது கண்ணா. அப்படிதான் ஆடணும் ஆட்டத்தை. இப்ப விஜய் பண்ண மாதிரி வீடுக்கு வந்து சேராது. விஜய் கிடைச்ச ஆஃபர், இந்த எலெக்ஷன் மிகப்பெரிய ஆஃபர். நல்ல ஒரு கூட்டணி போட்டு தான் நிச்சயம் முதலமைச்சர். அரசியல்ல எல்லாருக்கும் ஒரு முறை தான் சான்ஸ் கிடைக்கும்.
அந்த சான்ஸ் வந்து விஜய் தவற விட்டார். இனி வருங்காலத்துக்கு இன்றல்ல என்றைக்கும் விஜய் தமிழகத்து முதலமைச்சர் பாவம் ஏமாற போகிறார். பாவம் ஏன்னு சொல்லனா அண்ணாமலைக்கு இணைய அரசியல் கொடுக்க முடியாது. சோ ரொம்ப கஷ்டம். ஏன்னா அண்ணாமலுடைய அறிவு எனக்கு தெரியும். நான் அவரை நன்கு படித்திருக்கிறேன். ஒரு தலைவனை பல தலைவர்களை படித்தது போல் அவருடைய பேச்சுக்கள், சிந்தனைகள், செயல்கள், அவர் எப்படி நடப்பார், எப்படி நோக்குவார் என்றதை விட புரிதல் இருந்த காரணம் சொல்றேன். அவருக்கு இணையா இந்த தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண இன்னொருத்தர் பிறக்கும். நான் 28 வருஷத்துல நான் பார்த்த தலைவர்களே இப்படி ஒரு தலைவர் நான் பார்க்கல. நான் அது உங்களுக்கு புரியாது, இப்ப புரியாது, அது மே மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு புரியும். பிரதமர் நரேந்திர மோடி வந்து சென்னை வந்திருக்காரு. நேற்று வந்து வேட்பாளர் அறிவிச்சாங்க. இன்னைக்கு வந்து சென்னை வந்திருக்காரு. அண்ணாமலை வந்து அவசரமாக சென்னை வந்து அவரை சந்திக்க இருக்காரு. அந்த மையக்குழு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள இருக்காரு. என்ன மாதிரியான முடிவுகள் அங்க வந்து எட்டப்படும்? அண்ணாமலையை வந்து சமாளிபிகேஷன் பண்ணுவாங்களா, இல்ல அவருக்கு ஏதாவது உச்சபட்ச பதவியை கொடுத்து அவருடைய விரக்தியை தீர்ப்பாங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் நடக்க. டீ சாப்பிட்டு நல்ல ஜாலியா பிரைம் மினிஸ்டர் போயிடுவார். கட்சி மேட்டெல்லாம் தயார் பண்றாங்க. இன்டர்நேஷனல் லீடர் ஆஃப் மோடி இல்ல, எப்பவுமே வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வந்து ரோட் ஷோ பண்ணுவாரு. ஆனா இந்த முறை வந்து ரோட் ஷோ பண்ணல, விரக்தியில இருக்காரு, கோபத்துல இருக்காரு. ஏன்னா மோடி அண்ணாமலைக்கு வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படின்ற போல மேலிடமே சொல்லிச்சு. ஆனா இங்க வந்து தரல அப்படின்ற போலாம். அப்படிலாம் கிடையாது. செய்திகள் அப்படிதான் போடணும், அப்படிதான் பேசணும், அப்படிதான் நீங்க கொண்டு போவீங்க. அப்படி அல்ல. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு டீ சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு நல்லா சிறப்பாக செயல்படுங்க, ஆட்சி பிடிக்கிறதுக்குள்ளே பாருங்க, சும்மா ஜாலியாக பேசிட்டு போகிற ஒழிய இன்டர்னல் பார்ட்டிஸ்குள்ள ஒரு பிரைம் மினிஸ்டர்லாம் தலையிடவே மாட்டார். ஸோ பார்ட்டி வைஸாக தலையிடவே மாட்டார். அதுக்கான கருத்தும் சொல்ல மாட்டார். இது ஊடகங்களா வந்து இப்போ மோடி இன்டர்நேஷனல் லீடருங்க. அவர் இருக்கிற ப்ராப்ளம், அவர் இருக்கிற ஃபேஸ் எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. இது சும்மா ஊடகங்கள் வந்து மையக்குழு கூட்டு பேசுறாங்க சொல்றாங்கன்னா கட்சி விஷயம் கலந்துக்கலாம் அவருக்கு டைம் நேரம் கிடையாது. சும்மா அங்கே கெட் டுகெதரா எல்லாத்தையும் எலெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு பேசிட்டு போகிற ஒழிய அதுக்கு கட்சியில ஆனது என்ன பிரச்சனை உனக்கு, அப்புறம் இவளுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு என்ன பிரச்சனை கேட்கிற பஞ்சாயத்து பிள்ளைலாம் அமித்ஷா மாதிரி இல்ல. அமித்ஷா தான் வந்து ஒன் மேன் ஒன் கிங் மேக்கரா அந்த கட்சிக்கு ஆரம்பிச்சு பண்ணுவாரு. அமித்ஷா ஏன் தொடர்ந்து அங்க வரலன்னா தமிழ்நாட்டில் என்ன ரிசல்ட் வரும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். திமுகவுக்கு என்ன ரிசல்ட் வரும் நல்லா தெரியும். அதிமுக என்ன ரிசல்ட் வரும் தெரியும். விஜய்க்கும் என்ன ரிசல்ட் வரும் தெரியும். விஜயும் அடுத்த கட்ட 26க்கு பிறகு எப்படி அரசியல் பிளானோடு தான் எக்ஸிட் பண்ணிருக்கிறதும் பாக்குறேன். சோ அதனால எல்லோருக்கும் இந்த தேர்தல் விழாவில் எப்படி விழா முடியுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த விழா முடிந்த பிறகு அடுத்து ஒரு தேர்தல் விழாவுக்கு தான் அரசியல் பண்ணுங்க. ஏன்னா இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் விடுபட்டுருவாங்க. ராம்தாஸ் முடிஞ்சிடும், ஓய்வு பெற்றுவார். சசிகலாவுக்கு வயது 30 ஆயிடுச்சு, வைகோக்கு வயது முடிச்சு. ஸ்டாலின் அவர்கள் இதுதான் கடைசி எலெக்ஷன். அடுத்த எலெக்ஷன்ல வந்து அவர் ஆக்டிவா செயல்பட முடியாது, எழுதி வச்சுங்க. இந்த எலெக்ஷனோட அவர் அரசியல் வாழ்க்கை முடிந்தது. அதுக்கு அடுத்து அடுத்த வருஷம் தமிழகத்து முதலமைச்சர் உதவி வருவார். 26 வந்து திமுக தான் ஆட்சி பிடிக்கும், எந்த மாற்றம் வேணாம். மைனாரிட்டி கவர்மெண்ட் 138 சீட்டு, 7% ஓட்டு தாவிக்க கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா 156 சீட்டு. அதிமுக டெபாசிட் இலக்குது நிறைய தொகுதியில். சோ வரலாற்றுல எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்குற இயக்கம் வர தேர்தலில் டெபாசிட் இலக்கு போகுது. சோ 3வது இடத்துல நிறைய தொகுதியில் பிடிக்க போகுது. தாவேக்கா கிட்டத்தட்ட 80 தொகுதியில் 2வது பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ இங்க மிகப்பெரிய ஒரு டிரான்சாக்சன் வந்து ஓட் டிரான்சாக்சன் மாறப்போகுது. தமிழ்நாட்டில் வரலாற்றுல புதுசா பதிவாக போகுது. குறிப்பா திமுக திராவிட கட்சியோட ஓட்டுகள் சரிகிற தேர்தலாக இது இருக்குன்னு பார்க்கலாம். அதிமுக திமுக ரெண்டும் திராவிட கட்சிகள், திராவிட சின்னத்தில் வந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சித்தாந்தம், திராவிட முன்னேற்ற கழகம் திருக்கோளை சித்தாந்தம், இப்படி இந்த 2 கட்சிகளுக்கு மிகப்பெரிய சரிவு காலம் தொடங்கி விட்டதா பார்க்கணும். அப்படி பார்க்கிற போது இந்த இடத்துல விஜய் அண்ணாமலை ஒரு விஷயம் நான் எப்படி பார்க்கறேன், ஏபி பிரிச்சு பார்க்கறேன்னா பிஜேபி இருந்தால் அவர் வாழ்க்கை தேய்பிறை, பிஜேபி வெளியே வந்தால் தமிழகத்தின் முதலமைச்சர். 2 விஷயம் பாருங்க. அப்படி பார்க்கிற போது திமுகவுக்கு இதுவரையும் அதிமுகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த போது பட்டியல சமுதாயத்தில ஓட்டுகள் 2 கட்சியும் டிரான்ஸ்பர் ஆகும். இப்போ அந்த ஓட்டுகள் வந்து விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இது மிகப்பெரிய ஒரு அண்ணாமலை கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி ஒரு வாய்ப்பு யாரும் கிடைக்காது. இப்ப சரிவு ஸ்டாலினுடைய வளர்ச்சி, ஸ்டாலின் லீடர் கிடையாது. சோ அவர் வந்து செயற்கை உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் தான், ஒரு இயற்கையா வந்த தலைவர்லாம் இல்ல. சோ அப்படி பார்ப்போம் உதயநிதி வந்து பொலிட்டிஷியன் தான், லீடர் கிடையாது. அப்படி பார்த்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர், ஒரு கவரப்பட்ட இன்னைக்கு இருக்கிற காலத்துல 2 கட்சியும் காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டம் காலத்துல இன்னைக்கு காசு இல்லாத வர்ற இயற்கையா வர்ற கூட்டம்னா சீமான், அண்ணாமலை, விஜய். விஜய்க்கு வர்றது ஃபேன்ஸ் கூட்டம், அண்ணாமலை வர்றது இயற்கை புரிதல் கூட்டம், சீமானுக்கு வர்றது கொள்கை கூட்டம். அப்படி பார்க்கிற போது உதயநிதிக்கு வர்றது காசு கொடுத்து வர்ற கூட்டம், இயற்கையான கூட்டம் அல்ல. அப்படி பார்க்கிற போது அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் இப்ப காத்திருக்கு. தேசிய பொறுப்பு, அந்த பொறுப்பு, இந்த பொறுப்பு எல்லாம் தோறும் பொறுப்பு எல்லாம் இல்ல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் முகம் அடுத்து அவர் தான் 2030 சிஎம் கேண்டிடேட். அப்படி பாக்குற போது இந்த கணக்கு எப்படி சொல்றேன்னா, இந்த விஜய் வந்து அண்ணாமலைக்கு பிளஸ். இப்படி ஒரு கேப் இருக்குது. இந்த கேப் அண்ணாமலை விடுவாரா? ஆக சிறந்த அறிவாளி,
உன் உடம்புக்குள்ள கக்கன், காமராஜர், அண்ணா, பெரியார் அத்தனையும் உள்ள பூந்த ஒரு அரசியல்வாதி, பியூர் பொலிட்டிஷியன் என்ன மாதிரி டிஷ் எடுப்பாரு? அதுல இருந்து வாழ்க்கையை தொலைப்பாரா, இல்ல தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களை ஆளுகின்ற பொறுப்பை தேடி வேலை செய்வாரா? அப்படி பாக்குற போது விஜய் வருகையால் அண்ணாமலைக்கு பிளஸ். சீமான் ஒருவருக்கும் 5% ஓட்டு பிரிக்கிறார். விஜய் வந்து கட்டாயம் 24% ஓட்டுகளை விஜய் கட்டாயம் வாங்குவார். அப்படி வாங்குற போது திமுக, அதிமுக, திராவிட கட்சியின் ஓட்டுகள் தான் சரியுது. அப்படி சரிகிற போது அண்ணாமலை அவருக்கு இன்றைக்கு 7% ஓட்டுகள் பாஜக இருக்கிற போது இருக்கிறது. வெளியில் வந்தா 15% வாக்குகள் ஆயிடும். கூடுதலாக உழைத்து 20% வாக்களை கொண்டு வந்து கூட்டணி அமைச்சு, ஏற்கனவே கூட்டணி அமைச்சு தலைமை படத்துக்கு தகுதி படைத்தவரை ஆயிட்டார். எம்பி எலெக்ஷன் கூட்டணி அந்த தலைமை தாங்கினார். அப்படி பாக்குறப்ப அடுத்து வருகிற தேர்தலில் கூட்டணி அமைச்சு 29 நல்ல ஒரு பலத்தை காமிச்சிட்டு 31ல சிஎம் ஆக வாய்ப்பு இருக்கா நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட 5 கோடி 65 வாக்காளர்களை 40 வயசுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ பிள்ளைங்களை மிரட்டிய கண்ணு போய் ஓட்டு போற காலம் போய் அப்பா இதுக்கு ஓட்டு போற காலம் உருவெடுத்துச்சு. அப்படி பாக்குற போது மாற்றம் மக்கள் விரும்புறாங்க. அதுக்கான தலைவை தேடுற போது அதுக்கு சரியான ஆள் கிடைக்காம இருக்கிற போது அந்த ஆளா அவரை ஒருவரா அண்ணாமலையை நான் பாக்குறேன். கரிஸ்மாட்டிக் லீடர் அண்ணாமலை அப்படிலாம் சொல்றீங்க. இப்ப அவருக்கே சீட்டு ஒதுக்கல. அவருடைய தொண்டர்கள் ஒர்க் பண்ணுவாங்களா? வானதிக்காக ஒர்க் பண்ணுவாங்களா, இல்ல வேட்பாளர் பாஜக வேட்பாளருக்காக இறங்கி ஒர்க் பண்ணுவாங்களா? ஏன்னா சமூக வலைதளத்துல பாத்தீங்கன்னா அவங்க நாங்க பாஜக எதிராக தான் இருப்போம் அப்படின்ற போல சொல்றாங்க. அண்ணாமலைக்கு சீட்டே இல்லைன்னா அவங்களுக்கு ஏன் நான் வேலை செய்யணும் அப்படின்ற போல ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. முடிவுக்கெல்லாம் வரல. அவங்க அண்ணாமலை வெறியன் ஆர்மி. ஆமா, அவங்க கிட்ட போயிட்டு தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி, அது ஃபயர் அப்படி இருக்க போது அந்த இடத்துல போய் அண்ணாமலை இல்லாத போது அந்த இடத்துல விட்டிடம் தான். அந்த ஓட்டுகள் தாவகாக்கு அதிகமா போகும். தாவகாக்கு இந்த மாதிரி ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் ஆக்கு இவங்க பலம் அமையும். அண்ணாமலை இல்லாத இடத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. இது ஒரு வேற மாதிரி ஒரு கூட்டம். அண்ணாமலை இருக்கிற கூட்டம் ஒரு வேற மாதிரி விவேகமான கூட்டம், வித்தியாசமான கூட்டம், ஆற்றல் மிக்க கூட்டம், அறிவுசார் கூட்டம், தமிழ் பற்று கூட்டம், அரசு அதிகாரிகள், ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கிற கூட்டம், நிறைய பேர் ஆர்வமாக மாற்றத்தை விரும்புகிற கூட்டம். இந்த கூட்டத்திற்கு ஓட்டு போடாது. இது மாற்றத்துக்காக வெயிட் அண்ட் சி. ஒரு தலைவன் எவ்வளியோ அவ்வளியும் தொண்டன்ற போல தலைவனுக்காக காத்திருக்கிற தொண்டர்களை தான் நான் பாக்குறேன். முடிய அது சமூகத்தில் வர செய்திகள் என்னவாக இருந்தாலும் இந்த தேர்தலில் பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். 27 தொகுதிகளில் நிறைய தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு கணிசமா இப்ப இருக்க சொல்ல 20 இடங்களில் தோல்வி பெறுவது உறுதியாக இருக்கிறது. மேற்கொண்ட 7 தொகுதிகளுடைய செயல்பாடுகளை பொறுத்து வெற்றி வாய்ப்பு இருக்குமா நான் பாக்குறேன். அப்படி பாக்குற போது அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் அவர்கள் காத்திருக்கிறார்கள். மே 4 பிறகு அவர் இருக்கிற முடிவுக்கு கை கொடுக்கும் அளவிற்கு தயாராக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு உத்தமராஜா, விஷ்ணு பிரசாத் இப்படி போன்ற பல்வேறு ஆட்கள் தலைவனுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு வேகமான அரசியல் இன்றைக்கு குன்றுவிட்டு இருக்கிறது, நம்ம வளர்ச்சி கொண்டிருக்கிற ஒரு வருத்தத்தில் இருந்து கொண்டுதான் நான் பாக்குறேன். எல்லா தொண்டர்களும் விரக்தி இருந்தாலும் நிச்சயமாக இந்த அவர் சொன்னது மே 4 பிறகு பிரளயம் வெடிக்கும், அரசியல் புதையும் உதயமாகும். நிச்சயமா தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். மாற்றக்கான தலைவராக அண்ணாமலை இருப்பார் நான் பாக்குறேன். இப்போ அண்ணாமலை அவருக்கு சீட்டு கொடுக்காதது பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல சாதகமா அமையுமா இல்ல பாதகமா அமையுமா? தலைவர் அண்ணாமலை அவர்கள் வானதியோட சேர்ந்தோ தமிழிசையோட சேர்ந்தோ பயணிக்கிற ஒரு ஆள் அல்ல. சராசரி ஒரு நபராக இருக்கக்கூடிய நபர் அல்ல. அவருடைய ஆதரவாளர்களுக்கு கூட சீட்டு தரல அப்படின்ற போல சொல்றாங்க. இல்ல, அவர் கேட்டாரு, அது கொடுக்கப்படல. ஏன்னு சொன்னா அவருவே முழுக்க மறுக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு நைனா நாகேந்திரன் முழுக்க அண்ணாமலை அவர்களை எப்படியாவது தனிமரமாக்க வேண்டும் கங்கணம் கட்டிட்டு வளர்த்திட்டு இருக்காரு. இங்க ரொம்ப மோசமா நடக்குது. அந்த கட்சிக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த இடத்துல அவர் விலகி வரதா நல்லதா நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு லீடர் பின்னாடி 10 பேர் இருக்கணும். ஆனா அந்த 10 பேரும் 10 விதமா இருக்காங்க. அங்க இந்த கட்சி தேசிய கட்சி லீடர் பின்னாடி இருக்க மாட்டாங்க. அதனால இவர் இப்ப திமுக எப்படி அவர் பின்னாடி இருக்காங்களோ, அதிமுக எப்படி 10 பேர் பின்னாடி இருக்காங்களோ, ஒரு கட்சிக்கு எப்படி இருக்காங்களோ, அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற முடியும். இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. ஆகையினால அவருக்கான இடம் பாஜக அல்ல. சோ சகிப்புத்தன்மையோடு இந்த தேர்தலில் சந்திச்சு வெளியே வரதான் ஆச்சது. ஏன்னா இந்த இடத்துல இந்த தோல்விக்காரன் எப்படி எடப்பாடி தோக்கதான் போறாரு, இந்த தோல்விக்கு அண்ணாமலை தான் காரணம் பழி போடுவாங்க. அப்புறம் துரோகம் செஞ்சாலும் பழி போடுவாங்க. இது தவிர்க்கப்பட வேண்டும். சோ அதனால இந்த எலெக்ஷன் வரைக்கும் 21 வரையும் அவர் பிரச்சாரம் பண்றதுதான் அதுதான் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் உகந்தது. அதற்கடுத்து அவர் வாழ்க்கை உன் வாழ்க்கை உன் கையில் என்பது போல் அவர் வாழ்க்கை, அவர் முன்னேற்றம், சமூக முன்னேற்றம், நாடு முன்னேற்றம், அவர் நம்பியிருப்பவருடைய வாழ்க்கையும் காப்பாற்றப்பட வேண்டும். நம்பியவர்களை கைவிடக்கூடாது. வைகோ எப்படி 2 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு தடுத்து நிற்க வச்சாரோ அந்த மாதிரி நிலைமை ஏற்படப்படக்கூடாது. தன்னை நம்பியவர்களை கை கொடுக்கின்ற நண்பர்களை புரிந்து கொள்ளக்கூடிய மனம் படைத்தவர் அண்ணாமலை இருப்பதனால நிச்சயமா இந்த ஒரு கேப் இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்காம போற அளவுக்கு ஒன்னும் முட்டாள் இல்ல. ஆக சிறந்த அறிவாளி, ஒரு காவல்துறை அதிகாரி, ஆக சிறந்த காவல்துறையில இந்தியா விட்டு வெளிநாட்டுக்கு போய் திருடனை பிடிச்ச வந்த ஆளு. சினிமாவில் சிங்கர் படத்துல தான் பார்த்தோம். இங்க இருந்து பிளைட்ல போயிட்டு வேற நாட்டுல போய் திருடனை பிடிச்சோம். அது மாதிரி
இங்க இந்தியாவில இருந்து போய் வெளிநாட்டை போய் திருடனை பிடிச்சிருந்தக்கூடிய நபரு இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இப்படி ஒரு கேப் இருக்கு, வெட்டட இருக்குன்னா விடுறதுக்கு நபர்னா இழிச்சுவாயிரம். வேடிக்கைப்பட்டிருப்பாரு, வயசா 65 வயசு 70 வயசு கவர்னர் பதவி கொடுக்குறது எங்கிட்டு பாருங்களா. அதுக்காக கர்நாடகா வந்து விட்டு வந்த கர்நாடக சிங்கம், தமிழ்நாட்டுடைய சிங்கம், கர்நாடக சிங்கம் மக்கள் கொண்டாடப்படுறாங்க. கர்நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா போன ஆட்சி வந்து நாளைக்கே மக்கள் கவர்மெண்ட் கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கு படைத்த இவர் அதெல்லாம் தூக்கி போட்டு துச்சமா எடுத்துட்டு என் மண் என் மக்கள் என் சமுதாயம் முன்னேறப்பட வேண்டும், இங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்கள் எழுச்சி பிறக்க வேண்டும், இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்துவ மக்களை ஏமாத்து கொண்ட திராவிடத்துக்கு எதிர்ப்பான அவர்கள் பொய்யாக இவர்களை ஏமாத்தி காலகாலம் ஏமாத்து கொண்ட அவர்களுக்கு விடிவுகாலம் கிடைக்க வேண்டும், கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு முன்னுரிமை பெற வேண்டும், இளைய சமுதாயம் வளர வேண்டும், பெண்கள் முன்னேற்றம் வேண்டும், ஆண்களுடைய வேலைவாய்ப்பு உறுதிப்படுத்த வேண்டும், இளைய சமுதாயத்துக்கு அரசியல் புரிதல் கொண்டு வரும் நோக்கத்திற்காக தமிழையும் தேசியத்தையும் கலந்து ஒரு இயக்கத்தை உருவெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் சொல்றேன். ஒரு அரசியல் ஆய்வரா யுக்தி வகுப்பாளரா நிச்சயமா இப்படி போனதான் அவருக்கான எதிர்காலமா நான் யோசிக்கிறேன். கூட இருக்கவங்க வந்து இப்போ வானதி சீனிவாசனும் சரி, நயனார் நாகேந்திரனும் சரி, தொடர்ந்து அண்ணாமலையை வந்து ஒரு தம்பியாவும் அவருடைய ஃபேனாவும் தானே பாக்குறாங்க. இப்ப அண்ணாமலையோட தம்பி தான், நானும் அவங்களோட ரசிகன் தான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கவங்க எப்படி அண்ணாமலை தனிமரமா அப்படி சொன்னாங்கன்னதான் கழுத்தா இருக்கிறான்னு அர்த்தம். அன்பு தம்பையே வா, தலைமை ஏற்க வா, உன்னை காலி செய்ய நான் காத்திருக்கேன்னு அர்த்தம். அரசியல்வாதி ஒண்ணு பேசுறான்னா பின்னாடி குழி தோண்டி வச்சிருக்கான்னு அர்த்தம். அதனால இவங்க சொல்றது ஒண்ணு, செயல்ல ஒண்ணு இருக்கு. எப்பவுமே பொலிட்டீஷியன் சொல்றத நம்பாதீங்க. ஒண்ணு பேசுறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆப்பு இருக்கு. அதனால தம்பி வா, தலைமை ஏற்க வா, உன் நடுத்தரோட நாங்கள் தயாரா இருக்கிறோம் வான்ற அர்த்தம். நீங்க உங்க பாயிண்ட்லன்னா அவ்வளவு அழகா பேசுறாங்களே அப்படின்னா அதுதான் அல்வா. திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா. அரசியல் இது வந்து கலாச்சார வேர்ட்ஸ், இது கோட் வேர்ட்ஸ். இதை புரிஞ்சுக்கலாம்னா நம்ம கேம் ஆஃப் தி பாலிடிக்ஸ். இந்த கேம்ல நம்ம எப்படி பொழைச்சிக்கிறது, தப்பிச்சுக்கிறது? இந்த வலையில் அகப்பட மாட்டார், மாட்ட மாட்டார். உங்களுக்கு அதை சொன்ன நேற்று பியூஷ் கோயல் சொன்ன தியாகி, ஏன்டா டே நான் கேட்கிறேன், 60-70 வயசு சுதந்திரப்பட்ட தியாகி அண்ணாமலை. அதுக்காக அப்பா அம்மாவெல்லாம் இன்னைக்கு அம்மா வந்து அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்பா வந்து இந்த டயாலிசிஸ் டெய்லி இருந்துட்டு இருக்கு. குடும்பத்தினுடைய சுமைகள், வலிகள், வேதனைகள் மிகப்பெரிய உச்சத்தை பத்தி தூக்கி போட்டு வந்துட்டு தியாகியா இருக்கிறதுக்காக வந்து அரசியல் வராரு, சாமியா இருக்கிறதுக்கு அரசியல் வராரு. பியூஷ் கோயல் சொல்லி விட்டுருவாரா? கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிற பியூஷ் கோயல் வந்து விட்டுருவாரா? எத்தனை ரூபாய் வியாபாரம் நடந்துட்டு இருக்கீங்க? கப்பம் வாங்காம இருக்காரு, பணம் வாங்காம இருக்காரு. தமிழ்நாடு அரசியல வேலுமணிட்ட பணம் வாங்காமட்டாரா? நான் கேட்கிறேன், அவரு பிசினஸ் பார்ட்னர் எவ்வளவு? நான் அப்படி பாக்குற போது ஒரு அந்த வார்த்தை சொல்லிட்டு கூடாது. அப்புறம் நாளே தலைவருங்க அவர் வந்து பிரச்சாரம் செஞ்சா நல்லா இருக்கும் சொல்லிட்டு பாஜக தியாகி என்ன சொன்னா என்ன ஆண்டி இது சாமியாரா இல்ல பியூர் ஆர்எஸ்எஸ் காரா அண்ணாமலை இல்ல இந்துத்துவா படைச்சவரா? கிடையாது. இந்த பிடியில் மாட்டிக்காம இருக்கிற மீன் தான் நம்ம அண்ணாமலை மீன். சரியா? நீ இந்துத்துவா என்ற அவர் சாயம் பூசிக்கல, ஆர்எஸ்எஸ் சாயம் பூசிக்கல. சோ அவருக்கான அரசியலை தெளிவாக நகர்த்தி கொண்டதா பாக்குறேன். இனி வரும் காலத்துக்கு எதிர்காலத்துக்கான அரசியலை முன்னெடுப்பார் நான் பாக்குறேன். ஏன்னா இங்க எல்லா தலைவரும் ஓபிஎஸ் வந்து ஒரு கமிட் ஆயிட்டார், ஒரு இடத்துல போயிட்டார். இப்ப அவர் கட்சி வரமாட்டார். தினகரனுடைய வளர்ச்சி இதோட குன்றி போச்சு. இப்ப அதுக்கடுத்து எடப்பாடி பின்னாடி இந்த எலெக்ஷன் பிறகு கட்சியில கண்ணாமன் பிரச்சனை அடிக்கும். ஏடிஎம்கே ரொம்ப பிரளயமா ஒரு இயக்கம் அழிய போகுது. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எதிரணியில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள்லாம் வலுந்து போச்சு. விசிகாவுடைய தலைவரே ஏன் நிற்கிறாருன்னா அதனுடைய கட்சி ஓட்டு குறைஞ்சிருச்சு, கோர் ஓட்டு குறைஞ்சிருச்சு, அந்த கட்சி செல்வாக்கு குறைஞ்சிருச்சு. விஜயால் பெரும் பாதிப்பு. இப்ப நம்ம வந்து தமிழ்நாட்டு அரசியல் வந்து பிடிக்கலன்னா அப்புறம் காணாம போட நோக்கத்திற்காக மறுபடியும் தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்காரு. இல்லைன்னா வரணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க சமுதாய ஓட்டுகள் தான் அதிகமா அடிவாங்குது. ஸோ அதெல்லாம் தற்காத்துக் கொள்வதற்காக அரசியல் வாழ்க்கை காத்துக்கொள்ள திருமாவளவன் இறங்குறாரு. இப்படி எல்லாரும் பார்க்குறோம் வயது மூப்பாக்கிட்டாங்க. ஸோ அடுத்த கேம்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி, அண்ணாமலை, விஜய், சீமான் அண்ணனை வந்து உள்ள சேர்த்துக்கலாம், விட்டுருங்க, போட்டியில கத்துக்கலாம். இந்த 3 பேருக்குள்ள ஆக சிறந்த அறிவாளி தோப்பாங்களா? யார் 3 பேர்ல கேம்ல ஜெயிப்பான்னு பாத்துங்க. திமுக தான் ஆட்சிக்கு வருது. 3வது ஓட்டு போடுவாங்களா? ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது கட்டாயம் ஹார்ட் ஒர்க் வில் சக்சஸ் ஆஃப் தி லைஃப். அண்ணாமலை நெக்ஸ்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. நாவுக்கரசு நீங்க சொல்ற எழுதி வச்சுங்க. இந்த கணக்கு இப்படி கரெக்டா போனா கரெக்டா நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு அரசியல் ஆய்வாளரா, ஆலோசகரா நான் சொல்ல வேண்டிய அவர் நம்பினார் கைவிடப்படாதுன்னு நான் சொல்லுவேன். மிக்க நன்றிண்ணே. அண்ணாமலை குறித்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஒரு அன்பு சகோதரருக்கும் தேங்க்யூ.